Hello students, நம்ம இன்னைக்கு அக்கௌண்டன்சில 3rd chapterல 23rd sum பார்க்கலாம் பாருங்க. Anthony and Ranjit started a business on 1st April 2018 with a capital of rupees 4 lakh and rupees 3 lakhs respectively. According to the partnership deed, Anthony is to get salary of rupees 90,000 per month per annum. Ranjit is to get 25% commission on profit after allowing salary to Anthony and interest on capital at 5% per annum. But after charging such commission, profit sharing ratio between the two partners is 1:1. During the year, the firm earned a profit of rupees 3,65,000. Prepare profit and loss appropriation account. The firm closes its accounts on 31st March every year. என்ன சொல்கிறாங்க, ஆண்டனி ரஞ்சித் 2 பேர் இருக்கிறாங்க. 1st April 2018 இந்த ஃபார்ம் ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய கேபிட்டல் 4 lakhs ஆண்டனி, 3 lakhs ரஞ்சித் ரெஸ்பெக்டிவ்லி. அக்கார்டிங் டு பார்ட்னர்ஷிப் டீடில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டனி இஸ் டு கெட் எ சேலரி ஆஃப் rupees 90,000 பர் ஆனம். ஆண்டனிக்கு ஒரு வருஷத்துக்கு 90,000 சேலரி கொடுக்குறாங்களாம். Ranjit is to get 25% commission on profit after allowing salary to Anthony and interest on capital at 5% per annum. அதாவது இந்த ரஞ்சித்துக்கு 25% கமிஷன் கொடுக்குறாங்களாம். எப்போன்னா, அந்த சேலரி ஆண்டனிக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு என்ன, பட் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன், அதாவது அந்த கமிஷனும் சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா கமிஷன் நான் அவங்களுக்கு ரஞ்சித்துக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. அந்த கமிஷனும் சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்றாங்க. அது போடும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிட்வீன் 2 பார்ட்னர்ஸ் இஸ் 1:1. அதாவது ஈக்குவலாக ஆஃப் இவனுக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று, அதாவது இருக்கிற ப்ராஃபிட்டில் ஆஃப் ஆண்டனிக்கும் ரஞ்சித்துக்கும் கொடுக்குறாங்க. டியூரிங் தி இயர் தி ஃபோம் ஏர்ன் எ ப்ராஃபிட் ஆஃப் rupees 3,65,000. அந்த வருஷம் அவங்க ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் 3,65,000 அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் தயார் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் தயார் பண்ணுறது எப்படி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும். இப்போ இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு பாருங்கள், கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆண்டனியுடைய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா 5% ஆன் 4 lakhs. 4 lakhsக்கு போடுங்க. 4 lakhs இன்ட்டு 5/100. இது 2 0க்கு 2 0 அடிச்சிட்டிங்கன்னா 4,000 இன்ட்டு 5. இது 20,000 ஆண்டனியுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ரஞ்சித்துக்கு 3 lakhsக்கு போடணும். 3 lakhs 5% போட்டாக்கா 3 lakhs இன்ட்டு 5/100. இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிட்டிங்கன்னா 3,000 இன்ட்டு 5. 15,000 ரஞ்சித்துக்கு போக வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். சரி, இப்போ பாருங்கள், நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி போடுறது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ப்ராஃபிட் அண்ட் 23rd சம்மு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டர் 31st March 2018. இது கிரெடிட் சைடு, இது டெபிட் சைடு. இப்போ இந்த கிரெடிட்டில் அவங்க கொடுத்துருக்குற ப்ராஃபிட்டு 3,65,000 கிரெடிட் பண்ணிடுங்க. அவங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 3,65,000 அப்படின்ட்டு ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. அது ப்ராஃபிட் 3,65,000 கிரெடிட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்குது, சேலரி இருக்குது, கமிஷன் இருக்குது. இது மூணுமே இந்த ஃபார்முக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ், அதனால் மூணுமே டெபிட்டில் தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆண்டனிக்கு 5% ஆன் 4 lakhsக்கு பாருங்கள் 20,000 கால்குலேட் பண்ணிவிட்டோம். அந்த 20,000 இங்கே போட்டுருங்க. ரஞ்சித்துக்கு 5% ஆன் 3 lakhsக்கு பாருங்கள் 15,000 கால்குலேட் பண்ணியிருக்கோம் ரஞ்சித்துக்கு. ரஞ்சித் 5% ஆன் 3 lakhs 15,000. இது ரெண்டும் ஆட் பண்ணி 35,000 போட்டுக்கோங்க. அடுத்தது சேலரி சொல்கிறாங்க பாருங்கள். சேலரி ஆண்டனி இஸ் டு கெட் சேலரி ஆஃப் 90,000 பர் annum. ஒரு வருஷத்துக்கு ஆண்டனிக்கு 90,000 சேலரி கொடுக்குறாங்களாம். அதுதான் நம்ம இங்கே போட்டுக்கோங்க. டு சேலரி டு ஆண்டனி 90,000 போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஸ் ஒன்று கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா, அந்த பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் 3,65,000 இருக்கிறீங்க. இந்த 3,65,000லேருந்து இது மூணையும் மட்டுமே, இந்த ரெண்டையும் மட்டுமே லெஸ் பண்ணிடணும். எது 35,000ம் 95,000ம் லெஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன், அதாவது கமிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட் எவ்வளோன்னு நமக்கு கிடைச்சிடும். அது பாருங்கள், 3,65,000ல் இந்த 35,000ம் இந்த 90,000 ஆட் பண்ணி 1,25,000 வருது. அதை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 2,40,000. அதாவது இந்த கமிஷன் போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும்.
அதாவது இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் இந்த கமிஷன் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு 3,65,000 இந்த ஃபஸ்ட்டு ரெண்டை மட்டும் லெஸ் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு எதுன்னா 35,000 இது 90,000 ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 1,25,000 தான் இது ரெண்டு. அதை லெஸ் பண்ணி போட்டிங்கன்னா 2,40,000 வருது. அந்த 2,40,000 எதுன்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். அந்த கமிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைச்ச அது ப்ராஃபிட்னு அர்த்தம். சரி, இந்த ப்ராஃபிட்டில் நம்ம எப்படி கமிஷனு இந்த ரஞ்சித்துக்கு கொடுக்கறது அப்படின்னாக்கா அவங்க சொல்கிறாங்க 25% அப்படின்றாங்க. கமிஷன் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன், இந்த ப்ராஃபிட் கமிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குதோ இன்ட்டு ரேட் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 + ரேட் ஆஃப் கமிஷன். இப்போ ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் வந்து 2,40,000 கண்டுபிடிச்சிருக்கணும். 2,40,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 25% அவங்களே கொடுத்துருக்குறாங்க. 25% டிவைடட் பை 100 + 25%, அதாவது 125. இது என்ன அர்த்தம்னா 125 அவங்களுக்கு ப்ராஃபிட்னா இருக்கிற கமிஷன் வந்து 25,000 அவங்களுக்கு கமிஷன் தரணும். 2,40,000 அவங்களுக்கு ப்ராஃபிட்னாக்கா எவ்வளோ கமிஷன் தரணும், அதான் கால்குலேஷன். அது பாருங்கள், 2,40,000 இன்ட்டு 25 டிவைடட் பை 125. 125 வந்து 100 + 25 125. இதை அடிச்சிங்கன்னா 525 125. இது 5 டைம்ஸ். இதை அடிச்சிங்கன்னா 48,000. இதுதான் கமிஷன் டு ரஞ்சித் 48,000. எப்படி மறுபடியும் சொல்கிற பாருங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் இருக்கிற இந்த ப்ராஃபிட்டு இங்கே 3,65,000. இந்த 3,65,000 கமிஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த கமிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இது இல்லாத ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அது மாதிரி நினச்சிக்கோங்க. இது இல்லாத ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா இப்போ இதை விட்டுருங்க. இப்போ 3,65,000 இதில் இது லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் வரும். அதுதான் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். அதாவது கமிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்னு அர்த்தம். அது எவ்வளோ அப்படின்னாக்கா பாருங்கள், 3,65,000 மைனஸ் 35,000 ப்ளஸ் 90,000 ரெண்டும் ஆட் பண்ணி லெஸ் பண்ணணும். அது கிடைக்கிறது உங்களுக்கு 2,40,000. இதுதான் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். இந்த கமிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட். இப்போ இதை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து கமிஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா கமிஷன் இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன், அதாவது 2,40,000 இன்டூ ரேட் ஆஃப் கமிஷன் 25% டிவைடட் பை 100 + ரேட் ஆஃப் கமிஷன் 100 + 25. 2,40,000 இன்டூ 25 டிவைடட் பை 100 + 25. இது எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா பாருங்கள், 2,40,000 இன்டூ 25 டிவைடட் பை 125. இது அடிச்சிங்கன்னா 5, இது அடிச்சிங்கன்னா 48,000. அதுதான் 48,000 தான் கமிஷன் டு ரஞ்சித். அதுதான் 48,000. அதுதான் நீங்கள் கமிஷன்ற பேரில் ரஞ்சித்துக்கு 48,000 கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அது எப்படி 3,65,000 இந்த மூணையும் கழிக்கணும். கழிச்சா உங்களுக்கு வர்றது 1,92,000. பாருங்கள், 3,65,000 மைனஸ் 1,73,000. 1,73 எப்படி வந்துச்சு, 35,000 90,000 48,000 மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,73,000. அந்த 3,75,000லேருந்து 1,73,000 லெஸ் பண்ணிங்கன்னா 1,92,000 வருது. இதுதான் ஆக்சுவல் ப்ராஃபிட் ஷுட் பி டிவைடட் டு பார்ட்னர்ஸ் அட் 1:1. அது 1,92,000 வருது. இப்போது 1:1ன்னா பாதி பாதின்னு அர்த்தம். இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்க. 2ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு வர்றது 96,000 96,000. இது ஆண்டனிக்கு 96,000, ரஞ்சித்க்கு 96,000. இது என்ன, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இது ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டு அந்த பார்ட்னர்ஸ்க்கு நம்ம பிரித்து கொடுத்துடணும் சமமாக. அதாவது இவங்களுக்கு பாதி அவங்களுக்கு பாதி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் ப்ராஃபிட்டை போட்டுருங்க. 3,65,000 போட்டுருங்க. அடுத்தது மூணையும் டெபிட் பண்ணணும். எது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன் மூணையும் டெபிட் தான் பண்ணணும். ஏன்னா மூணும் அந்த ஃபார்முக்கு ஒரு செலவு, எக்ஸ்பென்சஸ். அப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கால்குலேட் பண்ணி ஆண்டனிக்கு 20,000, ரஞ்சித்துக்கு 15,000 கால்குலேட் பண்ணிவிட்டு 2 ஆட் பண்ணி 35,000 போட்டுருங்க. சேலரி டு ஆண்டனி 90,000 பர் ஆனம் அவங்களே கொடுத்துட்டாங்க, அதையும் டெபிட் பண்ணிடுங்க. அடுத்தது கமிஷன் டு ரஞ்சித் எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா இந்த கமிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 3,65,000 இது லெஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுதான் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். 3,65,000 மைனஸ் 35,000 ப்ளஸ் 90,000 இது ரெண்டும் ஆட் பண்ணி லெஸ் பண்ணிங்களா உங்களுக்கு ஆன்சர் வருது 2,40,000. இந்த 2,40,000 தான் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். கமிஷன் இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்டூ ரேட் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 + ரேட் ஆஃப் கமிஷன். அதாவது இந்த நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் வந்து 2,40,000.
ரேட் ஆஃப் கமிஷன் 25% அவங்களே கொடுத்துருக்குறாங்க. 100 + ரேட் ஆஃப் கமிஷன், 100ஓட இந்த 25% கூட்டிக்கோங்க. கூட்டினீங்கன்னா இது அர்த்தம் என்னென்னா 125 ப்ராஃபிட்னாக்கா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் 25. 2,40,000 ப்ராஃபிட்னா எவ்வளோ கமிஷன் அவங்களுக்கு போகும், அந்த கேல்குலேஷன் தான் இங்கே பாருங்கள். 2,40,000 × 25/125 அடிச்சிங்கன்னா 25 125, இந்த 5க்கு இந்த 24க்கு அடிச்சிங்கனாக்கா இந்த 48,000 வருது. கமிஷன் டு ரஞ்சித் = 48,000. அதை தான் இங்கே கமிஷன் டு ரஞ்சித்னு 48,000 போட்டுடணும். போட்டுட்டு இப்போ மறுபடியும் ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? 3,65,000லேருந்து இந்த 3 ஐட்டமும் லெஸ் பண்ணணும். அதாவது பாருங்கள், 3,65,000 மைனஸ் 1,73,000. 1,73,000 எப்படி வந்துச்சு? இந்த 3 35,000 90,000 48,000 கண்டுபிடிச்சி ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வருது 1,92,000. இது ஒரு பேலன்ஸ் வருது. இந்த பேலன்ஸ் எதுன்னா ப்ராஃபிட் ஷுட் பி டிவைடட் டு பார்ட்னர்ஸ் ஈக்குவலி, அதாவது 1:1. அப்போ 1,92,000 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 96,000 வருது. 96,000 ஆண்டனிக்கு, ரஞ்சித்துக்கு 96,000. அவ்வளோதான் இந்த சம்மு. இந்த சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நன்றி, வணக்கம்.